சரிடாப்பா. அப்ப நான் என்ன செய்வோம், தொடர்ந்து போவோம். சரிதானே? அப்ப முக்கியமான கேட்டகரிக்கு அதை என்ன சொல்லி போட்டோம்னா, முக்கியமான கேட்டகரி எங்களுக்கு வேக நேரம் படித்திறன் dv/dt. அது எங்களுக்கு என்னத்தை தந்தது? ஆறுமுடுகளை தந்தது. இந்த ஆறுமுடுகளை வேணும்னா நாங்கள் இப்படியும் எழுதி கொள்ளலாம், அல்லது போனா s/. என்ற மாதிரியும் எழுதி கொள்ள முடியும். இவ்வாறு எழுதி கொள்ளலாம் என்ற விஷயம் உனக்கு தெரிய வேணும். இப்படியும் எழுதி கொள்ளலாம். அப்ப படித்திறன் என்ன? அப்ப ஆறுமுடுகள் வேக நேரம் படித்திறன் ஆறுமுடுகள். எங்களுக்கு பாருப்ப இதுக்கு என்ன படித்திரம் வந்தது? எனக்கு நிறுவி எடுக்க மாட்டேன் பாரு. நேர வேக நேர வரைக்கும் படித்திறன் இதுக்கு என்ன வந்தது? படித்திறன் என்னது? படித்திறன் m = +a என்று வந்திருக்கு. நேர ஆறுமுடுகள். ஓகேயா? அதே போல வேற இதுக்கு என்ன வரும் சொல்ல? அப்ப எல்லாமே நீ படிச்சே வச்சுக்கொண்டான்னு சொல்றது. இதுக்கு என்ன வரும்? m = -ஆறுமுடுகள் -a என்று வருமாடா. ஏன் எனக்கு இப்ப புலக்வைசில கூறுங்கோணம். இது புலக்வைசில கூறுங்கோணம்டாப்பா. அதாவது மணிக்கூட்டு திசையில கூறுங்கோணம். இது வேற முரண் மணிக்கூட்டு திசையில கூறுங்கோணம் பிளஸ் ஆறுமுடுகள். படித்திறன் பிளஸ். இது மணிக்கூட்டு திசையில குலக்வைசில கூறுங்கோணம் மைனஸ். ஓகே, குலக்வைசில கூறுங்கோணம் மைனஸ். அதே போல வேற இதுக்கு என்ன வரும் சொல்லுவாங்க? இதுக்கு -v க்கு. ஓகே, இதுக்கு என்ன வரும் சொல்லுவாங்க? இதுக்கு ஓகே, இதுக்கு என்ன வரும்னு சொன்னா பாரு. எனக்கு என்ன வயசுல நிக்குது? என்ன அதுல குலக்வைசில கூறுங்கோணத்துல நிக்கிறேன். குலக்வைசில கூறுங்கோணத்துல நிக்கிறாமா? குலக்வைசில கூறுங்கோணத்துல நிக்கிறான். படித்திறன் என்னது? -a. குலக்வைசில கூறுங்கோணத்துல நிக்குது. வேற என்ன விளங்குலியல் இப்படில நிக்குது. அப்ப குலக்வைசில கூறுங்கோணம் -a படித்திறன். அதே போல யோசிப்ப. அதே போல இவருக்கு யோசிப்ப. நேரா -v என்ன இப்படி பாக்க எனக்கு என்னது? என்ன இங்க என்னது? அண்டி குலக்வைசில கூறுங்கோணம். அப்ப அண்டி குலக்வைசில கூறுங்கோணம்டா. அப்ப அண்டி குலக்வைசில கூறுங்கோணம்டா படித்திறன் என்னது? +a. விளங்குது? அண்டி குலக்வைசில கூறுங்கோணம். அண்டி குலக்வைசில கூறுங்கோணம்டா +a. இதத்தாண்டா ஒன்றுக்கும் ப்ரூவ் பண்ணி எடுக்கிறேன். இங்க நான் என்ன செய்யல, ப்ரூவ் பண்ணி காட்ட இல்ல. அதே போலதான் ப்ரூவ் பண்றது, வேற ஒன்றுமே இல்லையா? 2 புள்ளி எடுப்பாய், 2 புள்ளி எடுத்து படித்திறன் எழுதுவாய். என்னது படித்திறன்? என்னது வழி ஆளுகுகள் வித்தியாசம், எக்ஸ் ஆளுகுகள் வித்தியாசம் என்ற மாதிரி போடுவேன். அப்ப இங்க வேக மாற்றத்திங்கள் நேர மாற்றம். வேக மாற்றம் பிளஸோ மைனஸோ செக் பண்ணவன், நேர மாற்றம் பிளஸோ மைனஸோ செக் பண்ணவன். அப்படி செக் பண்ணி என்னத்தை எடுக்கவன்? 2டையும் மொத்தமா குறி என்ன வருதுன்னு பார்க்கவன். எல்லாம் கழிச்சாச்சு. வீடியோகள்ல இருக்கு, போய்ப்பேன். எல்லாம் கழிச்சாச்சு. இடப்பேச்சு நேர வரைவில் வச்சு வடிவா கழிச்சு விட்டது. ஓகே, இங்க வேற இப்ப வேக நேர வரைவில வேற இதெல்லாம் காய்ச்சி முடிச்சது. வேக நேர வரைவில இது என்ன? இப்படி ஒரு கோடு வந்தா என்னது? நேர ஆறுமுடுகள். வேக நேர வரைவில இப்படி ஒரு கோடு வந்துச்சுன்னு சொன்னா என்னது? மறை ஆறுமுடுகள். அப்ப வேற மறை ஆறுமுடுகள். அப்ப வேற நீ வேக நேர மைனஸ் வேகத்துக்கு நேரத்துக்கு இப்படி ஒரு கிராஃப் வந்துச்சுன்னு சொன்னா என்னது? மைனஸ் ஆறுமுடுகள் பெருமானம் மைனஸ் திசையில ஆறுமுடுகள் அடைகிறது. எதிர் திசையில் ஆறுமுடுகள் அடைகிறது. ஓகே, எதிர் திசையில் ஆறுமுடுகள் அடைகிறது. அப்ப பாரு இது என்ன நடக்குது? பாரு இது என்ன நடக்குது? பாரு +a. அப்ப எனக்கு இப்படி வந்துச்சுன்னு சொன்னா என்னது? நேர் திசையில் ஆறுமுடுகள் அடைகிறது. இங்க பாரு இதுல வச்சுக்கொண்டு விஷயம் சொல்ல போறோம். அப்ப எல்லாத்தையுமே நான் ஆறுமுடுகள் தான் கழிக்கிறேன். உண்மையா விஷயத்தை கவனி. இங்க பார், எனக்கு ஆறுமுடுகள் எனப்படுவது என்னன்னு சொன்னா பாரு, எழுத போறேன். ஆறுமுடுகள் எனப்படுவது என்று சொன்னா வேக வளர்ச்சி. வீதம் என்று கதைக்கலாம். அந்த வீத கதையை பேர்ந்து விளங்கப்படுத்துற வீதம், வேக வளர்ச்சி வீதம். இது ஆறுமுடுகள். இப்ப -a என்றா அது அமர்முடுகள். அப்ப வேக தேய்வு, வேக வளர்ச்சிக்கு என்னது? தேய்வு, வேக தேய்வு வீதம் அல்லது வேகம் குறைகடைகின்ற வீதம், அது அமர்முடுகள். வேக தேய்வு வீதம் அல்லது வேகம் குறைவடைகின்ற வீதம், அது அமர்முடுகள். அப்ப ஆறுமுடுகள் என்று சொன்ன என்னது? +a. அப்ப ஆறுமுடுகள் +a போட்டு வரும்.
அப்ப பிளஸ் ஏ போட்டு வந்துச்சுன்னா வேக வளர்ச்சி வீதம், இது ஆறுமுடுகள். மைனஸ் ஏ போட்டு கதை வந்துச்சுன்னா வேக தேய்வு வீதம், இது அமர்முடுகள். அப்ப சொல்லுவாங்க இதுல இது என்னடாப்பா ஆறுமுடுகளுக்குரிய கதை. எதுல நேரில ஆறுமுடுகள் அடைக்குது. வழியாக்கான விஷயம் வேக நேரம் இல்ல. அப்ப நேர்த்திசையில ஆறுமுடுகள், வேகத்தின் திசை நேர்த்திசையா இருக்க, நேர்த்திசையில ஆறுமுடுகள் அடைக்குது. இது வேற வேகத்தின் திசை நேர்த்திசையா இருக்க என்னது வேகத்தே, அப்ப அமர்முடுகள், நேர்த்திசையில அமர்முடுகள். இது நேர்த்திசையிலே ஆறுமுடுகள் வேக வளருது. இது நேர்த்திசையில வேகமானது நேரத்தோட குறைவடைந்து செய்தோட வேகம் தேயுது, வேகம் குறையுது. அப்ப இது அமர்முடுகள். அப்ப இவருக்குரிய கதை என்ன கதை? இது அமர்முடுகள் கதை. அவ மைனஸ் வருது இல்ல, அமர்முடுகள் கதை. இங்க பாரு இன்னும் விஷயம் இருக்கு. வழியாக்கவங்க இது இது என்னன்னு கதைக்க போறோம்னா, வேகம் என்ன எதிர் திசையில, எதிர் திசையில வேகம் வந்து நேரத்தோட என்ன செய்து கொண்டு போகுது? கூடிக்கொண்டு போகுது. எதிர் திசையில வேகம் வந்து என்ன செய்யுது? நேரத்தோட கூடிக்கொண்டு போகுது. அப்ப எதிர் திசையில ஆறுமுடுகள் விளங்குது. இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் பண்ணி போற மாதிரி ஜோசி, இவரை குத்துக்கரணமாக்கி விட்டாங்க மாதிரி ஜோசி, இவரை குத்துக்கரணமாக்கி விட்டாங்களுக்கு இப்படித்தானே வரும். அப்ப இது என்னது? ஆறுமுடுகள் தான். இப்ப இவர் என்ன வருது? இவர்களுக்கு வாரம் இல்ல. அப்ப என்னது? எதிர் திசையிலே வேகமானது என்ன செய்து கொண்டு போகுது? அதிகரிச்சு கொண்டு போகுது. எதிர் திசையில் வேகம் அதிகரிக்குது. அப்ப எதிர் திசையில ஆறுமுடுகள் அடையுது. அவ்வளவுதான். எதிர் திசையில ஆறுமுடுகள் அடையுது. இது எதிர் திசையில வேகமானது என்ன செய்து கொண்டு போகுது? குறைந்து கொண்டு செல்கிறது. எதிர் திசையில் வேகமானது குறைவடைந்து கொண்டு செல்கிறது. அதாவது நான் இப்ப என்னது தருமனை மட்டும் வச்சு கதைக்கிறேன். தருமனை மட்டும் எதிர் திசையில் வேகமானது என்ன செய்து கொண்டு போகுது? குறைந்து கொண்டு செல்கிறது. அப்ப நான் என்னத்தை வச்சு மட்டும் கதைக்கிறேன்? தருமனை மட்டும் வச்சு கதை. அப்ப வேற என்னது? எதிர் திசையில வேகம் குறைஞ்சு கொண்டு போதாம வேகம் குறைஞ்சு கொண்டு போகுது. அப்ப இது என்னடாப்பா? அமர்முடுகள். அப்ப விளங்குதா? இது எங்களுக்கு என்ன முடுகள்? அமர்முடுகளா அமை. அதே வேற ஓகே, எங்களுக்கு இது என்னவாக இருக்கும்? பேர் அமர்முடுகளாக அமையும். இது எங்களுக்கு என்னவாக இருக்கும்? பேர் எதிர் திசையில இருப்பார். பிளஸுக்கு பிளஸ் வரைக்க ஆறுமுடுகள், பிளஸுக்கு மைனஸ் வரைக்க அது என்னது? அமர்முடுகள். அப்ப மைனஸுக்கு மைனஸ் வரைக்க அது ஆறுமுடுகள், மைனஸுக்கு பிளஸ் வரைக்க அது அமர்முடுகள். இப்படி எல்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்படி எல்லாம் யோசிச்சு கண்டுபிடிக்கலாம். இங்க பாரு பிளஸ் 10 செக் பண்றேன். இதுவும் பிளஸ், அதாவது வேகம் என்னது? நேர்த்திசையில இருக்க வேக கணியங்கள், நேர்த்திசை வேக கணியத்துக்கு வார படித்திறன் நேரா இருக்கு. சோ இவர ஆறுமுடுகள் கதைக்கிறேன். நேர்த்திசை வேக கணியத்துக்கு வார படித்திறன் மைனஸ். அப்ப இது அமர்முடுகள் கதைக்கிறேன். அப்ப நேருக்கு நேர் வந்த ஆறுமுடுகள், நேருக்கு எதிர் வந்த அமர்முடுகள். அப்ப இப்ப மைனஸுக்கு மைனஸ் வருது. ஒரே குறிக்கு ஒரே குறி வருது. அப்ப இது என்னது? ஆறுமுடுகளா இருக்கா? என்ன திசையில? எதிர் திசையா இருக்கா? எதிர் திசையில ஆறுமுடுகள் அடைக்குது. அப்ப இது எதிரெதிர் குறிகள். இது ரெண்டும் எதிரெதிர் குறிகள். அப்ப எதிர் திசையில என்னவா இருக்கும்? இது அமர்முடுகள் செயற்பாடாக இருக்கும். அப்ப விளங்குதா? அப்ப ஆறுமுடுகள் அமர்முடுகள் எதுக்கு குடுக்குறேன்னு விளங்குதா? ஆறுமுடுகள் அமர்முடுகள் எப்படி குடுக்குறேன்னு விளங்குதா? விளங்குதா? அப்ப வேற இன்னொரு விஷயம் சொல்லித்தாரு. அப்ப இதுல பிளஸ். அப்ப இந்த ஆறுமுடுகள் என்னது? படித்திறன் ஒரே எல்லா கோட்டில இருக்கிற எல்லா புள்ளிக்கும் என்னது? கிடையாச்சோட ஆக்குற கோணம் ஒன்றுதான். எனவே படித்திறன் என்னது? மாறாது. அப்ப இது மாறா ஆறுமுடுகள் சொல்ல. அப்ப இது என்னது? மாறா அமர்முடுகள். இது என்னடாப்பா? மாறா ஆறுமுடுகள். பட் என்ன திசை? எதிர் திசையில. எதிர் திசையில் மாறா ஆறுமுடுகள். இது என்னது? மாறா அமர்முடுகள். எங்க? எதிர் திசையில. இது நேர்த்திசையில் மாறா ஆறுமுடுகள், இது நேர்த்திசையில் மாறா அமர்முடுகள், இது எதிர் திசையில் மாறா ஆறுமுடுகள், இது எதிர் திசையில் மாறா அமர்முடுகள். விலங்குதா? விலங்கு இல்லையா விஷயம்? விலங்குதா விஷயம். மேத்தமெட்டிக்கல் ஃபார்மாகவும் வச்சு யோசிக்கலாம். மேத்தமெட்டிக்கல் ஃபார்மாகவும் வச்சு யோசிக்கலாம். ஈஸியான மெத்தட்கள் சொல்லி தரோம். ஈஸியான ஈஸியா விளங்கக்கூடிய மெத்தட்ஸ்களை தான் உனக்கு சொல்லி தரோம் நான். ஓகே ஓகே. இங்க பிளஸ்க்கு பிளஸ் ஆறுமுடுகள், பிளஸ்க்கு மைனஸ் அமர்முடுகள். இது ரெண்டே ஞாபகம். மைனஸுக்கு மைனஸ் தான். மைனஸ் மைனஸ் வருதா? மைனஸுக்கு மைனஸ் என்ன? ஒரே குறைதா? அப்ப ஆறுமுடுகள் என்ன திசையில? எதிர் திசை. இது ரெண்டும் எதிரெதிர் குறியா? அப்ப அமர்முடுகள் என்ன திசையில? எதிர் திசையில். இது அமர்முடுகள் அடையும். பார்க்க தெரியுது. அப்ப எனக்கு வேகம் வந்து என்ன செய்யணும்? குறைவு நேரத்தோட போக நேரம் கூடிக்கொண்டு போக வேகம் வந்து என்ன செய்யணும்? குறைஞ்சு கொண்டு போகுது.
வேகம் தேங்கி கொண்டு போகிறது. வேகமானது அது குறைவடைந்து கொண்டு செல்லும். வேகம் குறைவடைந்து கொண்டு செல்கிறதா அமர்முடுகள். அப்ப வேகம் குறைவடைந்து செல்கிறது அமர்முடுகள். பிளஸ் ஏ என்று சொல்றது வேக வளர்ச்சி வீதம் வந்து ஆறுமுடுகளா கதைக்கலாம். ஆறுமுடுகள் பிளஸ் ஏ என்று எடுக்கிறது பாசிட்டிவ் டிரெக்ஷனுக்கு வச்சு காய்ச்சிருக்கு. சரியா கவனி. வேக வளர்ச்சி வீதம் இதனது பாசிட்டிவ் டிரெக்ஷன்ல வச்சு காய்ச்சிருக்கு. அதாவது இப்ப ஆறுமுடுகள் என்ற கதையப்ப ஆறுமுடுகள் என்று சொன்னா வேக வளர்ச்சி. வேக வளர்ச்சி. அமர்முடுகள் என்றா என்னது? வேக தேய்வு. ஓகேயா? இவ்வளவு விஷயத்தை ஆறுமுடுகள் என்று சொன்னா வேக வளர்ச்சி, அமர்முடுகள் என்றா வேக தேய்வு. இந்த பிரச்சனை உனக்கு விளங்கிருக்குமா? நினைக்கிறேன். இது பிளஸ் மைனஸ். நார்மலா பாசிட்டிவ் டிரெக்ஷன் இல்ல, என்ன பிளஸ் வேக திசையில வேகத்தின் திசை பிளஸ் இருக்க பிளஸ் வந்தா வேக வளர்ச்சி வீதம். இதுக்கு மைனஸ் ஏண்டு வருது. வேற நேர் திசையில வேகம் இருக்க மைனஸ் வேக தேய்வு வீதம். ஓகே, வேக தேய்வு வீதம் என்ற மாதிரி கதை. அப்ப இது விளங்கிட்டு அப்ப இதுல இருக்க கதைச்ச ஆறுமுடுகள் கதை படித்திறன் கதை எல்லாம் என்ன ஆகுது? மாறா படித்திரங்கள். அப்ப மாறா படித்திறன் எனப்படுவது என்னது? மாறா ஆறுமுடுகள். வேக நேர வரைவனுடைய படித்திறன் என்னத்தை தரும்? ஆறுமுடுகளை தரும். ரெண்டு விஷயத்தை நீ என்ன செய்யணும்? கிளியராவணங்க. வேக நேர வரைவனுடைய படித்திறன் ஆறுமுடுகள். அப்ப இடம்பெற்ற வரைவனுடைய படித்திறன் வேகம். வேகம். அப்ப உனக்கு ஜோசிச்சு பாருடாப்பா. இப்ப வேக இடப்பேச்சு நேர வரைவண்ட படித்திறனா வச்சுக்கணும். இடப்பேச்சு நேர வரைவை தந்து போட்டு நீ என்ன வேக நேர வரைவை கீரண்டு காட்டலாம். நீ அப்ப வேக நேர வரைவை கீறி போட்டு அதுக்குரிய என்னத்தை காட்டலாம்? ஆறுமுடுகள் நேர வரைவை கீறலாம் கீரண்டு கேட்பான். ஏனண்டா எல்லாத்துக்கும் ஒன்றோட தொடர்பு இருக்கு பாரு. இடப்பேச்சு நேர வரைவண்ட படித்திறனா நீ செக் பண்ணினான்னு சொன்னா வேக நேர வரைவை கீறுவேன். வேக நேர வரைவண்ட படித்திறனை செக் பண்ணி போட்டு என்ன தந்துடலாம்? ஆறுமுடுகள் நேர வரைவை கீறலாம். அப்ப எல்லாமே ஒன்றோட தொடர்புப்பட்டது. எனக்கு இந்த ரூட்ல தான் கேட்கணும் இல்ல, பின் ரூட் அவங்க கொண்டு வரலாம். என்னது? ஆறுமுடுகள் நேர வரைவை தந்து போட்டு என்னத்தை கேட்கலாம்? ஆறுமுடுகள் நேர வரைவை தந்து போட்டு என்னத்தை கேட்கலாம்? வேக நேர வரைவை கேட்கலாம். வேக நேர வரைவை தந்து போட்டு இடப்பேச்சு நேர வரைவை கேட்கலாம். பின் ரூட்டாகவும் கேட்டு கொண்டு வரலாம். எங்களுக்கு ஃபார்வர்ட் டிரெக்ஷன்ல தான் கேட்கணும் இல்ல, பேக்வர்ட் டிரெக்ஷனாகவும் என்ன செய்யலாம்? கேள்விகளை கேட்கலாம். கேள்விகளை ஒவ்வொரு கொடுக்கலாம். யோசிச்சு முடியல தெரிஞ்சிருக்க. ஓகேயா? அப்ப இந்த விஷயங்களை மைனஸ் வேகம், அதாவது ஆறுமுடுகளுக்கு மைனஸ் அது எதிர் திசை இல்ல, அதாவது திசை எதிரண்டா அது அமர்முடுகள் என்றது போறோம். ஓகேயா? ஓகேயா? இந்த விஷயம் விளங்குமான்னு நினைக்கிறேன். இவ்வளவு விஷயம் சரிதானே? அப்ப விளம்பினது மாற ஆறுமுடுகள் கதை பார்த்தாங்க. இனி கொஞ்சம் விஷயம் என்ன செய்வோம்? அங்கால மிச்ச விஷயத்தை தொடர்ந்து பார்ப்போம். நம்ம கிளியர் பண்ணி போட்டு என்ன செய்வோம்? தொடர்ந்து பார்ப்போம். ஓகேடா? ஓகே.